திமுக முப்பெரும் விழாவையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் சுற்றுப்புறச் சூழல் இரத்ததான விழிப்புணர்வு மாரத்தான். மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் எக்ஸ்.எம்.எல்.ஏ துவக்கி வைத்த இந்த மாரத்தானில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. முதல் பரிசு 2 லட்சம் வழங்கப்பட்டது. திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கோவை மசக்காளிபாளையத்தில் சுற்றுப்புறச் சூழல் இரத்ததான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து 4 கிலோமீட்டர் மாரத்தானில் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் பங்கேற்றார். இதில் தொகுதி பார்வையாளர் முத்துவேல் ராமசாமி, மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா, வே. பாலசுப்பிரமணியம், வழக்கறிஞர் அருள்மொழி, மீனா ஜெயக்குமார், இரா. மணிகண்டன், நோயல் செல்வம், ஆடிட்டர் சசிகுமார், பகுதிக்கழக செயலாளர்கள் சிங்கே சிவா, கோவை லோகு, துரை செந்தமிழ் செல்வன், எஸ். நடராஜ், நாகராஜ், மார்க்கெட் மனோகரன், எஸ். எம். சாமி, கஸ்தூரி அருண், கோவை லோகு, மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தொலைவு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. மசக்காளிபாளையம், பாலந்த் நகர் அருகே துவங்கிய இந்த மாரத்தான் அவினாசி சாலை, ஹோப்ஸ், வரதராஜபுரம், திருச்சி சாலை வழியாக வந்து மீண்டும் மசக்காளி பாளையத்தை வந்தடைந்தது. இதில் அத்லெட்டிக் வீரர்கள், வீராங்கனைகள் என 10,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இறுதியில் முதல் பரிசு 2 லட்சம் ரூபாயும், கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் வழங்கினார். மாரத்தானில் பங்கேற்ற அனைவருக்கும் பனியன் மற்றும் காலை அறுசுவை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. விசுவல் வாட்ஸ்அப்பில் உள்ளது. மாபெரும் இயக்கம், மகத்தான இயக்கம் 1949ஆம் ஆண்டு கொட்டுகின்ற மலையில ராபின்சன் பூங்காவில் சென்னையிலே ஐயா பெத்தாம்பாளையம் பழனிசாமியினுடைய தலைமையில் அன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்னும் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த மாபெரும் கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் செப்டம்பர் 16ஆம் தேதி துவக்கப்பட்டது. அப்படி தொடங்கிய நாளை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகின்ற மாதம் செப்டம்பர் மாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை, சுயமரியாதை உணர்வுகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி மனிதர்கள் முப்பெரும் விழாவாக, மாபெரும் விழாவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி என்று முப்பெரும் விழா. மாண்புமிகு கழக தலைவர், திராவிட நாயகன், நல்லாட்சி நாயகன் 2021ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து மஞ்சள் கலர் ஓடக்கூடாது, பொண்ணா புரிஞ்சுக்கணும். மஞ்சள் கலர் வெளியில இருக்கிறங்க, தயவு செய்து மஞ்சள் கலர் வெளியில இருக்கு. இந்த 4 கேட்டகரியா இருக்கணும். கேர்ள்ஸ் 8 6 4 2 தயவு செய்து மஞ்சள் கலர் ஓடக்கூடாது, பர்பிள் கலர் மஞ்சள் ஓடாது. எத்தனை வாங்கி சொல்றது? மஞ்சள் ஓடக்கூடாது, மஞ்சள் ஓடக்கூடாது. மஞ்சள் கலர் போகாதீங்க. மஞ்சள் கலருக்கு நடுவில் கிடைக்காது, பெற்றீங்க எதுவுமே கிடைக்காது. பர்பிள் கலர் இதுவுமே கிடைக்கூடாது.
உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. மஞ்சள் சொல்லி சாப்பிடலாமா? கேட்குதா நான் சொல்றது? எல்லாரும் ஒன்றரை கிளாஸ் பண்ணு. ஒன்றரை கிளாஸ் பண்ணல. அப்ப கேட்கல அர்த்தம். தம்பி பின்னாடி போங்க. ஒன்றரை கிளாஸ்
மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி நல்லாட்சி நடத்தி வருகின்ற திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவரது ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர், எங்களது கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிற எங்களது கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய வி. செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாவினை கோலாகலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியினை உயர்த்தி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. அதை போலவே இந்த ஆண்டு கரூர் மாவட்டத்தில் நம்முடைய கழகத் தலைவருடைய ஆணைக்கிணங்க நம்மளது மாண்புமிகு கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவர்கள் அந்த கரூர் மாவட்டத்தில் முப்பெரும் விழாவினை 17ஆம் தேதி என்று மிகச்சிறப்பான முறையில் அனைவரும் பங்கேற்கத்தக்க வகையில் ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களது பிறந்தநாள் விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க விழாவும் அதே போலவே தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகின்றோம். அந்த முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இரத்த தானம், சுற்றுப்புறச் சூழல் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று காலையில் நடத்தப்பட்டது. இன்று காலை சரியாக 6:30 மணிக்கு அந்த மாரத்தான் போட்டி முப்பெரும் விழா மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அந்த மாரத்தான் போட்டியில் கோவை மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள், மாரத்தான் வீராங்கனைகள், வீரர்கள் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியிலே பங்கெடுத்து ஓடி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாரத்தான் போட்டியிலே தேர்வு பெற்றவர்களுக்கு அனைத்து பிரிவுகளிலும், அதாவது 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பிரிவுகளில் பங்கெடுத்து அதில் தேர்வு பெற்றவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. அதே போலவே சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன, மெடல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைவருக்குமே இந்த பரிசுகள் அனைத்துமே வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் டீ ஷர்ட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக யார் வேண்டுமானாலும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாரத்தானாக இந்த மாரத்தான் போட்டியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். மாரத்தான் போட்டியிலே நிறைவு பெற்றவர்களுக்கு அனைவருக்குமே, பங்கெடுத்த அனைவருக்கும், அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய அவர்களது குடும்பத்தார் அனைவருக்குமே சிற்றுண்டி, காலை டிஃபன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவை முன்னிட்டு இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றிருக்கிறது. அனைவரும் இரத்த தானம் செய்ய வேண்டும். நம்முடைய நகரத்தை, நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய எதிர்கால சந்ததியை பாதுகாக்கின்ற வகையில் பசுமையான மாநகரமாக இந்த மாநகரம் மாறுவதற்காக சுற்றுப்புற சூழலை வலியுறுத்தி அந்த விழிப்புணர்வு மாரத்தானாக நடைபெற்றிருக்கிறது. வெற்றிகரமாக 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவினை முன்னிட்டு இந்த மாவட்டத்தில் மாரத்தான் போட்டி தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.